ரித்திகா, புதுச்சேரியில வந்து கடந்த 30ஆம் தேதி வீசிய புயல் மற்றும் மழை காரணமாக 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்பகுதி வெள்ளக்காடாக காண்டது. அதே போல தமிழக பகுதியான சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் வந்து உபரி வந்து திறக்கப்பட்டு புதுச்சேரி பகுதியான தென்பண்ணை ஆறு மற்றும் சகராபண்ணை ஆறு வெள்ளம் ஏற்பட்டது. அதாவது பல கிராமங்கள் நீர் மூழ்கியது, சாலைகள் துண்டிக்கப்பட்டது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீர் மூழ்கிய பயிர்கள் மற்றும் சேதத்தை கணக்கிட்டு கிட்டத்தட்ட 4 பேர் வந்து உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் காரைக்கால் மற்றும் மாகே பகுதியில் வந்து புதுச்சேரி பகுதியில் வந்து பேரிடர் பகுதியாக மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவித்தாங்க. இந்நிலையில் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ரங்கசாமி வந்து தலா ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 வழங்கப்படும் அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லாத மத்திய அரசு வந்து புயல் நிவாரண 600 கோடி வழங்க வேண்டும் என்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இந்நிலையில வந்து மத்திய குழு வந்து கடலூர் பகுதி ஆய்வு செய்துவிட்டு மத்திய 3 குழுக்கு, அதாவது 3 மணிக்கு வந்து புதுச்சேரி வந்திருந்தது. முதல் கட்டமாக முள்ளோடையில் உள்ள மின்துறை, அதாவது துணை மின் நிலையத்தை ஆய்வு செஞ்சாங்க. ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் வந்து புதுச்சேரி வந்திருக்காங்க. இது 2 குழுக்களாக பிரிந்து புதுச்சேரி பகுதியில் பல பகுதியில் வந்து ஆய்வு செய்து வராங்க. இதில் பாத்தீங்கன்னா டிஎன் பாளையம் பகுதியில் வந்து ஆய்வு செய்யும் போது சபாநாயகர் செல்வம், ராஜேஷ் குப்தா ஆகியோரெல்லாம் ஆய்வு செய்யும் போது அனைத்து பகுதிகளும் ஆய்வு செய்ய வேண்டும், ஒரு சில பகுதி மட்டும் ஆய்வு செய்து நிவாரண வழங்க குற்றம் சாட்டி அவர்களும் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்பொழுது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாத திமுக சார்பில் அவங்கள்ட்ட வந்து மத்திய குழு வந்து மனு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து கூடுதலாக வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்திருக்காங்க ரித்திகா.